இப்போ நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்டூலில் போட்டு அயர்ன் பண்ணுவோம், இல்லாட்டி வந்துட்டு ஏதோ டேபிள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த இரும்பு அதனால் வந்துட்டு ஷாக் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உட்டன் டேபிள் இருக்கும் பார்த்திங்களா, நார்மலாக சாதாரண நம்ம இப்போ ஸ்டடி டேபிள்னு சொல்லுவோம்ல, அந்த டேபிளில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சின்னதாக இருந்தால் கூட நான் இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் போட்டு பெட் கவர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு 4 மடக்கி போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி போட்டு அழகாக நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்க முடியும். இதனால் இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்ற கவலை இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷர்ட்லாம் அயர்ன் பண்ணுறதா இருந்தால் டெய்லி ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ணாதீங்க. அதனால் வந்து உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அயர்ன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம அயர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் பில்லும் சேவ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து ஹீட் ஆகி டெய்லி ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி ஆகும். ஷாக் அடிக்கக்கூடாது, கரண்ட் பில்லும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்போவுமே அயர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஹீட் ஆகணும்னு ஃபஸ்ட்டு கீழே நல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும். அப்போ தான் அது எந்த அளவுக்கு ஹீட், நம்ம வேறு வேலையாக இருந்து திடீர்னு நம்ம பார்க்கும்போது சூடு அதிகமாக இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸில் பண்ணும்போது ட்ரெஸ் வந்து ஓட்ட விழாமல் இருக்கும்.